எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாருடைய கோவில் திருவாய்மொழியில் 2வது நூறில் 10வது பதிகத்தில் 7வது பாட்டு. பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. நலமென நினைமின் நரகழுந்தாதே, நிலமுனம் இடந்தான் வீடுரை கோயில், மலமறு மதிசேர் மாலிருஞ்சோலை, வளமுறை எய்தி மறுவுதல் வளமே. இது பாட்டு. பாட்டோட அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நலமென நினைமின் நரகழுந்தாது. நலமென நினைமின், நல்லதுன்னு நினைக்காதீங்க. நல்லது செஞ்சுட்டோன்னு நினச்சிட்டு, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிறதெல்லாம் நிறையா நல்லது செஞ்சாச்சு போருன்னு நினச்சிட்டு நரக எழுந்தாது, போய் நரகத்தில் அழுந்தாதீங்க. ஏன்னா நீங்கள் செய்யாமலே உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டா மாதிரி தோன்றது. அதெல்லாம் இல்லை. அதை அப்படியெல்லாம் நம்ம செஞ்சுட்டோன்னு நினச்சிட்டு நல்லது செய்யறது இது வரைக்கும் செஞ்சாச்சு போருன்னு நிறுத்தி நரகத்துக்கு போயிடாதீங்கோ அப்படின்றார். 2வது, நலமனை நினைமின் நரக எழுந்தாது. இதுவே போருன்னு நினச்சிட்டு நரகத்தை அழுந்தாமல் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு அழுந்தாமல் இருக்கிறதுக்கு நிலமுனம் இடந்தான் நீடுரை கோயில். நிலமுனம் இடந்தான்றது நிலம் முன்னம் இடந்தான் நீடு உரை கோவில். நிலம்ன்றது பூமி, முன்னம் முன்னொரு காலத்துல, இடந்தான்னா நிலை நிறுத்தினான்னு அர்த்தம். இடந்தான்றது ஒரு ஒரு ஆடின்றது ஆடாம அப்படியே பிடிச்சி நிறுத்துறோம் இல்லையா, அதுதான். பூமியை இரண்யாட்சம் எடுத்து போயிட்டு கடலுக்கு அடிய பாதாளத்தில் ஒழித்த உடனே பெருமாள் மகாவிஷ்ணு வராக ரூபம் எடுத்து போய் பூமிக்கு அடியில் போய் கடலுக்கு அடியில் போய் பூமியை மேலே கொண்டார் இல்லையா. பூமியை மேலே கொண்டு வரும்போது பூமி ஆடுறதாம். பூமியை மேலே கொண்டு ஒரு நிலையா பிடிச்சி நிறுத்தினாராம் ஆடாமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி பூமியை சாந்தப்படுத்தினதுனாலதான் அது நிலையா நின்னுது. அந்த வைபவத்தில் உருவானவன் தான் மகாபலி, பூமாதேவியோட புள்ள. ஞாபகம், மகாபலி சக்கரவர்த்தி பூமாதேவியோட புள்ள. நீடுரை கோயில். அந்த நலமென நினைமின் நரகழுந்தாதே, நிலம் முனம் இடந்தான் நீடுரை கோயில். நிலம் முன்னாடி அந்த இடத்த பெருமாளோட நீடு உரை கோயில். நீடு உரை கோயில்னா இப்ப நீடு அதாவது நீண்ட காலம் உரைகின்ற கோவில். பர்மனண்டா அங்க குடி வந்துட்டார் பெருமாள்னு அர்த்தம். எந்த இடம்ன்றத அப்புறம் சொல்ல பாருங்க. நிலமுனம் இடந்தான் நீடுரை கோயில், மலமறு மதிசேர். மலம்னா நம்ம மனசுல இருக்க அழுக்கு, அதுதான் நம்ம மனசுல இருக்க அழுக்கதான் மலம்ன்ற. மலம் அதை அறுத்துட்டு மதிசேர். மதின்றது புத்தி, நல்ல புத்தி, ஞானம். இந்த இடத்துல மதின்றதுக்கு ஞானம்னு பேரு. மலமறு மதிசேர், நம்மளோட அந்த அழுக்கான புத்தியெல்லாம் அறுத்துட்டு ஞானத்தை சேர்க்கக்கூடிய மலமறு மதிசேர் மாலிருஞ்சோலை. திருமாலிருஞ்சோலையை சொல்றார் அழகர் கோயில். அது பண்ணுமா, என்ன பண்ணும்னா, மலமறு மதிசேர் நம்ம மனசுல இருக்க அழுக்க அறுத்து ஞானத்தை சேர்க்கின்ற திருமாலிருஞ்சோலைக்கு வளமுறை எய்தி. வளம்னா வலிமைன்னு அர்த்தம். இந்த இடத்துல வலுவானன்றமே அந்த வளம்னா வள சுற்று இல்லை, வலப்புறம் நோக்கி சுற்றுறது இல்லை. இங்க வளமுறை எய்தின்னா வலிமையான முறையில் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்காத ஸ்திரமா வலிமையான முறையை எய்தி மறுவுதல்னா அடைதல். அங்க போய் அடைதல். அந்த திருமாலிருஞ்சோலை அந்த பெருமாளை போய் அடையுங்கோ, சேருதல் வளமை. அது உங்களுக்கு வலிமையை கொடுக்கும். உங்களுக்கு இன்னும் பெருமாள் மேட பக்தியையும் ஞானத்தையும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு அர்த்தம். வலிமையானது, பெருமாளை போய் சேர்றது வலிமையானது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. நலமின நேமின் நரகழுந்து அதே, நிலமரமிடந்தான் நீடுரை கோயில், மலமறு மதிசேர் மாலிருஞ்சோலை, வளமுறை எய்தி மறுவுதல் வளமே. இது பாட்டு. அதான் இந்த பாட்டுக்கு அர்த்தம். இந்த பாட்டு நீடுரைன்றது நிரந்தரமாக உரையக்கூடிய, அதை பார்த்துக்கணும். மலம்னா பாவங்கள், நம்ம செஞ்ச பாவங்கள்,
மதின்றது புத்தி, அதான் ஞானம், நமக்கு நல்ல புத்தி வருது. வளமுறை எய்தின்றது வந்து வலிமையான முறை, சரியான முறை, அதுதான் வலிமையான சரியான முறை எய்தி, அதான் வளமுறை எய்தி மறுவுதல் வளமை. மறுவுதல்ன்றது வந்து அங்கே போய் நம்ம சேர்ந்துடுறது, அடைஞ்சு பொருந்தி இருக்கிறது, அங்கே போய் சேர்ந்து இருக்கிறது அதுதான் மறுவுதல். வளமைன்னா வளம் தான் பலம், சொன்னேன் இல்லையா? அதுதான். நீங்கள் நம்ம போய் எல்லாரும் நல்லதுன்னு நினச்சிட்டு நரகத்தில் போய் அழுதுறதுக்கு முன்னாடி பூமியை நிலைநிறுத்திய வராகாவதாரமான திருமால் நிரந்தரமாக குடிக்கொண்டுள்ள திருமாலிருஞ்சோலைக்கு வந்து பாவங்களை அறுத்து போக்கி நல்ல புத்தியை கொடுக்கும் அழகனை சரியான வழியில் பின்பற்றி சரணடைந்தால் நாம் நல்ல கையை பெற்று மோட்சத்தை பெறலாம் அப்படிங்கிறதாக இந்த பாட்டோட அர்த்தம். அதுதான் சொல்றாருங்க. உங்களுக்கு வளமேன்றது வந்து பலம்ன்றது மறுவுதல் வளமேன்னா மறுவுதல் வளமேன்றது இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல கதியான மோட்சத்தை கொடுக்கும்னு அர்த்தம். அதுதான் அந்த பாட்டோட அர்த்தம். நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். நாளைக்கு வந்து 8வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.